மனித தெய்வம் புனித அன்னை தெரசா அனாதைகளின் அன்னை. மனித தெய்வம் புனித அன்னை தெரசா அனாதைகளின் அன்னை. இவர் அனாதை குழந்தைகளுக்கு தாயாக்கினார் தன்னை. மனித தெய்வம் புனித அன்னை தெரசா அனாதைகளின் அன்னை. இவர் அனாதை குழந்தைகளுக்கு தாயாக்கினார் தன்னை. தொழுநோயாளிகளின் புண்ணை கையால் தொட்டு கழுவ இவரால் தான் முடியும். தொழுநோயாளிகளின் புண்ணை கையால் தொட்டு கழுவ இவரால் தான் முடியும். இவர் இல்லையானால் குப்பை தொட்டி குழந்தைகள் குப்பையோடு குப்பையாக மடியும். தொழுநோயாளிகளின் புண்ணை கையால் தொட்டு கழுவ இவரால் தான் முடியும். இவர் இல்லையானால் குப்பை தொட்டி குழந்தைகள் குப்பையோடு குப்பையாக மடியும். இப்பூமியின் தேவதை போல அனாதைகளை நேசித்தவர் இன்று யாரும் இல்லை. இப்பூமியின் தேவதை போல அனாதைகளை நேசிப்பவர் இன்று யாரும் இல்லை. இந்தியாவில் இதற்கு முன் இவர் போல யோசித்தவரும் இல்லை. இப்பூமியின் தேவதை போல அனாதைகளை நேசிப்பவர் இன்று யாரும் இல்லை. இந்தியாவில் இதற்கு முன் இவர் போல யோசித்தவரும் இல்லை. இவரின் முகவரியே இவரின் முகவரியை கூறும். இவரின் முகவரியை கூறும். நாம் இவரின் முகத்தை பார்த்தால் நம் அகமும் அறநெறிக்கு மாறும். இவரின் முகவரியை கூறும். நாம் அவரின் முகத்தை பார்த்தால் நம் அகமும் அறநெறிக்கு மாறும். அனாதைகளைக் கண்டு இவரின் அகத்திலுள்ள உருக்கம்தான் இவர் முகத்திலுள்ள சுருக்கம். அனாதைகளைக் கண்டு இவரின் அகத்தின் உருக்கம்தான் இவரின் முகத்திலுள்ள சுருக்கம். இவருக்கு இயேசுவோடு உள்ள நெருக்கம்தான் இவர் மனதிலுள்ள உருக்கம். அனாதைகளைக் கண்டு இவரின் அகத்தின் உருக்கம்தான் இவர் முகத்திலுள்ள சுருக்கம். இவருக்கு இயேசுவோடு உள்ள நெருக்கம்தான் இவர் மனதிலுள்ள உருக்கம். முகவரியில்லாத சிசுவுக்கெல்லாம் இவரது சிசு பகவன்தான் முகவரி. முகவரியில்லாத சிசுவுக்கெல்லாம் இவரது சிசு பவன்தான் முகவரி. இதுதான் அன்னை அவர்கள் இயேசுவிடம் கற்ற அறநெறி. முகவரியில்லாத சிசுவுக்கெல்லாம் இவரது சிசு பவன்தான் முகவரி. இதுதான் அன்னை அவர்கள் இயேசுவிடம் கற்ற அறநெறி. கருணைக்கு பெருமை சேர்த்தவர்தான் இந்த பூமியின் தேவதை. கருணைக்கு பெருமை சேர்த்தவர்தான் இந்த பூமியின் தேவதை. இவரால் சகிக்க முடியவில்லை அனாதைகள் அவலமாய் சாவதை. கருணைக்கு பெருமை சேர்த்தவர்தான் இந்த பூமியின் தேவதை. இவரால் சகிக்க முடியவில்லை அனாதைகள் அவலமாய் சாவதை. இயேசுதான் தன் தொண்டர்களுக்கு தொண்டு செய்ய கற்றுக் கொடுத்தார். இயேசுதான் தன் தொண்டர்களுக்கு தொண்டு செய்ய கற்றுக் கொடுத்தார். அவர்தான் இப்பூமியின் தேவதையையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். இயேசுதான் தன் தொண்டர்களுக்கு தொண்டு செய்ய கற்றுக் கொடுத்தார். அவர்தான் இப்பூமியின் தேவதையையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். கருணை, பரிவு, இரக்கம், உருக்கம் என்ற சொல்லுக்கு இயேசுதான் தலை. கருணை, பரிவு, இரக்கம், உருக்கம் என்ற சொல்லுக்கு இயேசுதான் தலை. இவை அனைத்தையும் இயேசுவிடம் கற்றதால் தான் அன்னை இன்று தெய்வத்தின் நிலை. கருணை, பரிவு, இரக்கம், உருக்கம் என்ற சொல்லுக்கு இயேசுதான் தலை. இவை அனைத்தையும் இயேசுவிடம் கற்றதால் தான் அன்னை என்ற தெய்வத்தின் நிலை. அன்னை அவர்கள் சேரி கொடுமையை நேரில் பார்த்தார். அன்னை அவர்கள் சேரி கொடுமையை நேரில் பார்த்தார். அதனால்தான் அவர் சேரி குழந்தைகள் மீது அன்பை வார்த்தார். அன்னை அவர்கள் சேரி கொடுமையை நேரில் பார்த்தார். அதனால்தான் அவர் சேரி குழந்தைகள் மீது அன்பை வார்த்தார். அன்னை அவர்கள் கால சூழல் கருதி கல்கத்தா வந்தார்.
அன்னை அவர்கள் கால சூழல் கருதி கல்கத்தா வந்தார். அவர் அங்குதான் இயேசு துன்புற்ற கொல்கத்தாவை கண்டார். அன்னை அவர்கள் கால சூழல் கருதி கல்கத்தா வந்தார். அவர் அங்குதான் இயேசு துன்புற்ற கொல்கத்தாவை கண்டார். கல்கத்தாவை கொல்கத்தாவாக பார்த்தவர் அன்னைதான். கல்கத்தாவை கொல்கத்தாவாக பார்த்தவர் அன்னைதான். இந்த அன்னை இன்று கருணை விளையும் பண்ணைதான். கல்கத்தாவை கொல்கத்தாவாக பார்த்தவர் அன்னைதான். இந்த அன்னை இன்று கருணை விளையும் பண்ணைதான்.